அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற இஸ்லாமிய தகவல்கள், மார்க்க கல்விகள் அனைத்தையும் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பெரும்பாலான முஸ்லிம் பெண்கள் பழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம், இன்னும் அதை பத்தின கேள்விகளும் பல பேர்கிட்ட இருக்கு. அந்த கேள்விக்கான முழு விளக்கத்தையும் விடையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா, குர்ஆன் ஓதும் போது பெண்கள் தலையை மறைச்சுதான் குர்ஆன் ஓதணுமா இல்ல மறைக்க வேணாமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இன்னைக்கு பதில் பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இடையில நான் சொல்ற விஷயங்கள், ஹதீஸ்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு உண்மை என்னன்னா, குர்ஆன் பெண்கள் ஓதும் போது தலையை மறைச்சுதான் ஓதணும் ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா? இல்ல ஹதீஸ்களை சொல்லப்பட்டிருக்கா? கண்டிப்பா இல்ல. அதே போல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களிலையும் பெண்கள் குர்ஆன் ஓதும் போது தலை மூடி இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஹதீஸும் வரவில்லை. ஆனால் பெண்கள் தொழுகை செய்யும் போது தலையை மூடி இருக்கணும் அப்படின்னு பல ஹதீஸ்கள் வந்திருக்கு. இன்னும் அல்லாஹு தஆலா 5வது அத்தியாயம் 87வது வசனத்துல சொல்றான், நான் உங்களுக்கு ஹலால் ஆக்கியதை நீங்கள் ஹராம் ஆக்காதீர்கள். அதாவது அல்லாஹு தஆலா ஆகும் என கூறிய விஷயத்தை நீங்க ஆகாது என சமுதாயத்துல பரப்பாதீங்க, அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு நம்மளை எச்சரிக்கின்றான். இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க, தலையை மூடாம குர்ஆன் ஓதக்கூடாது, அது பெரிய பாவம். இன்னும் தலை மூடாம கழிவறைக்கு செல்லக்கூடாது, அதுவும் பெரிய பாவம் என்று. ஆனா அதுக்கெல்லாம் ஒரிஜினலான ஹதீஸோ எந்த ஒரு ரெஃபரன்ஸோ இல்ல. இன்னும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மார்க்கத்தில் இல்லாததை யாராவது புதிதாக கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்படும். அல்லாஹு தஆலா பாதுகாத்தவர்களை தவிர. இப்போ இந்த விளக்கம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம்ல உங்களுக்கு அந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம குர்ஆன் ஓதும் போது தலையில துணி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த குர்ஆனுக்கு மரியாதை கொடுத்து ஓதணும். இன்னும் அந்த குர்ஆனை எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல உள்ள அர்த்தங்களை புரிஞ்சு ஓதணும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா இதுக்கு இறக்கியிருக்காம அப்படின்னாவது தெரிஞ்சு ஓதணும். இன்னொன்னு, குர்ஆனை நம்ம ஓதுற விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். இந்த விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பரா கடைபிடிச்சாலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய நன்மை தருவான். இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். பெண்கள் எந்த நிலையிலலாம் ஹிஜாப் போடணும் அப்படின்னு. பெண்கள் வெளியில பொது இடங்களுக்கு செல்லும் போது ஹிஜாப் போடணும். கல்லூரிகளுக்கு, பள்ளிகளுக்கு, வேலைகளுக்கு செல்லும் போது ஹிஜாப் போடணும். இன்னும் அந்நிய ஆண்கள் முன்னாடி ஹிஜாப் போடணும். நாம் திருமணம் செய்யக்கூடிய ஆண்கள் முன்னாடி ஹிஜாப் போட்டுட்டு இருக்கணும். எப்போல்லாம் ஹிஜாப் போட வேணாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவர் முன்னாடி ஹிஜாப் போட வேணாம், தந்தை, மகன், சகோதரன் முன்னாடி ஹிஜாப் போட வேணாம், பெண்கள் மட்டும் இருக்கும் இடத்துல ஹிஜாப் போட வேணாம். எப்போ பெண்கள் ஹிஜாப் போட ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் அவளது பருவ வயதை அடைந்து விட்டால் அவளது கைகள், முகங்கள் தவிர மற்ற இடங்களை மறைத்து கொள்ளட்டும். இப்போ இந்த கேள்விக்கான பதில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி பழக்குனாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க கிட்ட எதிர்த்து சொல்லுங்க. இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நல்ல நோக்கத்தோடு, நல்ல எண்ணத்தோடு, நல்ல வழியில் நடத்துவானாக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலா முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு குர்ஆன்ல உள்ள சூராவோட முழு விளக்கமும் தமிழுரையும் வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த வீடியோ போய் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மள அங்க ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.